ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலே பிரியமானவர்கள் என்று சொல்லி 10 பேர்: இயேசு கிறிஸ்து, எதிதியா, தானியேல், தாவீது, பெஞ்சமின், ஜான், யாக்கோபு என்ற இஸ்ரவேல், சபை மற்றும் விசுவாசிகள், சூளைமித்தியால், இயேசுவின் நண்பனான லாசர். பிலவட் ஆஃப் காட் 10 பேர். இதில் இயேசு விசேஷமானவர். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்பதாக பொருள். மாத்திரமல்ல, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது அபிஷேகிக்கிறவர் என்பதாக பொருள். தாவீது என்ற பெயருக்கு அர்த்தமே பிலவட், பிரியமானவனே என்பதாக பொருள். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது தேவ சித்தத்தை செய்கிறவனாகவும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் பிரியமானவனாகவும் காணப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்தால் தேவ சித்தத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். வேதத்திலே இயேசு என்ற பெயர் 940 தடவைக்கு மேலே வருகிறது. கிறிஸ்து என்ற பெயர் 550 தடவைக்கு மேலே வருகிறது. ஆனால் வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது தாவீது என்ற பெயர் 1080 தடவைக்கு மேலே வருகிறதை வாசிக்க முடிகிறது. கர்த்தர் எவ்வளவாய் தாவீதை நேசித்திருந்தால் 1000 தடவைக்கு மேலே எழுதியிருப்பார். நம் அருமை ஆண்டவர் இயேசுவும் கூட தாவீதின் குமாரனே என்று சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எவ்வளவாய் கர்த்தர் தாவீதை நேசித்திருந்தால் பிரியமானவனே என்று சொல்லுகிறார். 1000 தடவைக்கு மேலே தாவீதுடைய பெயரை வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது தேவ சித்தத்தை செய்கிறவன். நீங்க தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயமாய் தேவ சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தர் தாவீதை தனக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுது கரவலாடுகளுக்கு பின்னாக தெரிந்த தாவீது என்று சொல்லுகிறார். கரவலாடுகள் என்று சொன்னால் குட்டிகளை ஈன்ற ஆடு, பால் கொடுக்கிற ஆடு என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, மந்தைகளுக்கு முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண் ஆடு மந்தைகளுக்கு முன்னாக நடந்து செல்லும். மாத்திரமல்ல, இந்த கரவல் ஆடுகள் குட்டிகளை அட்மிட் செய்துவிட்டு அதற்கு பால் கொடுத்து விட்டு அதுவும் மந்தைகளோடு நடந்து செல்லும். கரவல் ஆடுகளுக்கு பின்னாக இந்த தாவீது நடந்து செல்லுகிறார் என்றால் அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒரு ஆளை எடுத்து இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ராஜாவாய் மாற்ற முடியும் என்று சொன்னார். ஒருவேளை எனக்குள்ள திறமை இல்லை, எனக்குள்ள தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கைகளிலே கனமான ஊழியத்தையும் பொறுப்புகளையும் வேலையையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 78:70 வாசிக்கும் பொழுது தாவீதை கர்த்தர் ஆட்டு தொழுவத்திலிருந்து தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். ஆட்டு தொழுவம் என்றால் டர்ட்டி பிளேஸ், குப்பை கூளம், குப்பைகள் கிடக்கிற இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கோபுரத்திலே கொண்டு போய் வைக்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, குப்பையில கிடந்த ஒரு மனிதனை, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார். சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது தாவீதோடைய அண்ணன் கேட்கிறார், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசமாய் விட்டு வந்தாய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, யுத்த களத்திற்கு எதற்காக வந்தாய் என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். தகுதி இல்லாத ஒருவன் அல்லவா நீ என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் கைவிடலங்க. தாவீதோடைய வாழ்க்கையில பாருங்கள், பெரிய கோலியாத்தை அடித்து வீழ்த்தும்படியாய் செய்தார். ஒருவேளை உங்களை யாராவது தகுதி இல்ல, நீ லாயக்கு இல்ல, நீ வேஸ்ட்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் கைகளை கொண்டுதான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளை கொண்டுதான் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 18வது வசனத்திலே சவுலுக்கு அசுத்தாவி பிடிக்கிறது. அங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறான், திலகேமியனாகிய ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் வாசிப்பதிலே தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன், காரிய சமர்த்தன், கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீது வாசிப்பதிலே தேறினவன். தேறினவன் என்றால் 2 அர்த்தங்களை குறிக்கிறது. ஒன்று ஸ்கில்ஃபுல், அதாவது திறன் கொண்டவன். இன்னொன்று டீச் பண்றவன். தாவீதுக்கு 16 அல்லது 17 வயது தான் இருந்திருக்கும். இந்த வாலிப வயதிலே பாருங்கள், எவ்வளவு அருமையாய் வாசிப்பதிலே அவன் தேறினவனாய் இருந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைகளும் அப்படி வாசிப்பதிலே தேறினவர்களாக கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர்க்க வேண்டும். 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 19 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே கெனானியா என்ற ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்திலே தாவீதால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய வர்ஷிப் டீம் இருக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் ஒரு வாலிபன். கெனானியா என்ற பெயருக்கு அர்த்தமே தேவனால் நடப்பட்டவன்,
தேவனால் நிலைநிறுத்தப்பட்டவன் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாலிபன் அவன் ஒரு ஸ்கொயர் மாஸ்டரா இருக்கிறான், வாசிப்பதிலே தேறினவனாக இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு வாலிப பிராயத்திலே மொத்த கூட்டத்திற்கும் தலைவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை ஸ்கில்லாக மாற்றுகிறார்களோ அவர்கள் தான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட உயர்வான இடங்களில் நிலைநிறுத்தப்பட முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபையை எப்படி ஸ்கில்லாக மாற்றுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. எபிரேயர் 5:13 வாசிக்கும் பொழுது பால் குடிக்கிற குழந்தையை குறித்து வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருடம் ஆன பிறகும் இன்னும் பால் குடிக்கிற குழந்தையை போலவே இருந்தால் நாம் பூரண புருஷர் ஆக முடியாது. தேவ பிள்ளைகளே, பயிற்சியும் முயற்சியும் மாத்திரமே நம்மளை பூரண புருஷராய் மாற்றும். பயிற்சியும் முயற்சியும் மாத்திரமே நம்மளை பூரண புருஷராய் மாற்றும். நீங்கள் பால் குடிக்கிற குழந்தை அல்ல, பூரண புருஷராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இரண்டாவது, தாவீது பராக்கிரமசாலி என்று சொல்லி வாசிக்கிறோம். பராக்கிரமசாலி என்று சொன்னால் மைட்டி வேலியன் மேன் என்று சொல்லி 2 வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். மைட்டி என்றால் பவர், வேலியன் மேன் என்று சொன்னால் திறன், எபிலிட்டி என்று அர்த்தம். சிலருக்கு நிறைய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார், பயன்படுத்தவே மாட்டார்கள். சிலருக்கு கர்த்தர் கொஞ்சம் கிருபைகளை தான் கர்த்தர் கொடுத்திருப்பார், அழகாய் கர்த்தருக்கென்று பயன்படுத்துவார்கள். டூமினோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து 2 வார்த்தைகள் பிரிகிறது. ஒன்று டைனமோ. டைனமோ என்றால் அந்த காலகட்டங்களிலே நாம் சைக்கிள் ஓட்டி இருப்போம். அப்பொழுது டயரோடு சேர்ந்து அந்த டைனமோ உரசும் பொழுது கிராஜுவலா ஒரு பவர் வரும், அதற்கு பேர் டைனமோ. டைனமைட் என்றால் அது பாறைகளை உடைத்து சிதறடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சிம்சோனும் கூட ஒரு டைனமைட் போல, அவர் உடனே வெடிச்சு சிதறி தானும் செத்து 3000 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டார் பாருங்க, அதற்கு பேர் டைனமைட். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் பராக்கிரமசாலியாய் தாவீதை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆவியானவரோடு கிராஜுவலா டிராவல் பண்ணா நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் பராக்கிரமசாலியாய் இருப்போம். ஈபோர் என்ற எபிரேய வார்த்தைக்கு வல்லமை உள்ளவன் என்பதாக பொருள்படுகிறது. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை திறன்பட பயன்படுத்துகிறவன் என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கையிலே வல்லமையான மைட்டி வேலியன் மேனாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், பராக்கிரமசாலியாக பயன்படுத்துவார். பராக்கிரமசாலியே, பயப்படாதே, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி என்று சொன்னால், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, அங்கே தோனி வருகிறார், விராட் கோலி வருகிறார், ரோஹித் சர்மா வருகிறார், சஞ்சு சாம்சன் வருகிறார், இவர்களெல்லாம் வருகிறார்கள். அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இங்க இருந்து கமெண்ட்ரி கொடுப்போம், இந்த பாலை அப்படி அடிச்சிருக்க கூடாது, இந்த பாலை இப்படி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய கைகளிலே பேட்டை கொடுத்து களத்திலே நிப்பாட்டும் பொழுதுதான் தெரியும் அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்றது என்று சொல்லி திக்கு முக்காடி கொண்டிருப்போம். தேவ பிள்ளைகளே, அங்க வருகிற தோனி ஆகட்டும் மற்றவர்கள் ஆகட்டும் அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரிஞ்ச முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுனாலதான் அவங்க எல்லாம் ஸ்டாரா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், தேவனுடைய கைகளிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. முயற்சியும் பயிற்சியும் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றும். பிரியமானவர்களே, பெரிய ஸ்டாராய் மாற்றிவிடும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று இருக்கிறது. உங்களையும் கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பெரிய ஸ்டாராய் மாற்றுவார். சங்கீதம் 78:72 வாசிக்கும் பொழுது தாவீது தன் இருதயத்தில் உண்மையும் கைகளின் திறன் என்று சொல்லி வாசிக்கிறோம். கைகளின் திறன் என்று சொன்னால் விடாமுயற்சி. பிரியமானவர்களே, விடாமுயற்சி, ஃபைட்டிங் ஸ்பிரிட். அப்படி விடாமுயற்சியோடு அவன் இருந்ததினாலே அவன் ஒரு பெரிய ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விடாமுயற்சியோடு தேவனிடத்தில் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். தாவீதை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ராஜாவாய் மாற்ற முடியும் என்றார். உங்களுடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார், உங்களையும் உயர்த்துவார். பிரியமானவர், மூன்றாவது, தாவீது யுத்த வீரன். யுத்த வீரன் என்று சொன்னால் மேன் ஆஃப் வார், யுத்தம் பண்ணக்கூடியவன் என்பதாக பொருள். மில்காமா என்ற எபிரேய வார்த்தைக்கு யுத்தம் பண்ணக்கூடிய உணர்வுள்ளவன், ஃபைட்டிங் ஸ்பிரிட், சென்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் என்று பொருள். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது தாவீதின் அப்பாவாகிய ஈசாய் ரொட்டி துண்டுகள், வறுத்த பயர்கள், பாலாடை கட்டிகள் இதெல்லாம் எடுத்து கொடுத்து தாவீதை யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். தாவீதும் யுத்த களத்திற்கு வருகிறான். ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். நடுவிலே ஏலா பள்ளத்தாக்கு.
ஒரு வி போல அவர்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் இஸ்ரவேலர்களும் இந்த பக்கம் பெலிஸ்தியர்களும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நடுவிலே ஏலா பள்ளத்தாக்கு. ஒரு பெலிஸ்தியன் வந்து சொல்லுகிறான், உங்களிலே யாரும் ஆண்கள் இல்லையா, என்னோடு சண்டை செய்ய யாரும் திறமையானவர்கள் இல்லையா என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனையும் அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, வெளியில இருந்து பார்த்தால் அங்கே ஒரு யுத்தம் நடப்பது போல இருக்கும். வார் என்பதற்கும் பேட்டில் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வார் என்றால் இரண்டு தேசங்களுக்கும் நடுவிலே நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு பெயர் வார். பேட்டில் என்றால் இரண்டு மனிதர்களுக்கு நடுவிலே நடப்பதற்கு பெயர் பேட்டில். தேவ பிள்ளைகளே, அங்கே நடந்தது என்னவென்றால், வெளியிலிருந்து பார்த்தால் வார் நடப்பது போலதான் தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தால் கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடுவிலே பேட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெலிஸ்தியன் சொல்லுகிறான், நான் தோற்றால் மொத்த பெலிஸ்தியாவும் தோற்றது என்ற அர்த்தம். இங்கே இஸ்ரவேலர்கள் தோற்றால், தாவீது தோற்றால் மொத்த இஸ்ரவேலர்களும் தோற்றதாக அர்த்தம். பாவத்திலே ஒரு மனிதன் கீழே விழ தள்ளப்படும் பொழுது மொத்த பரலோகமும் தோற்று போகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் தோற்றால் நீங்கள் தோற்றது மாத்திரமல்ல, மொத்த பரலோகமும் தோற்றதாக அர்த்தம். மாத்திரமல்ல, இப்படிதான் உங்க சபையில சொல்லி கொடுத்தாங்களா, இப்படிதான் உங்க ஏசப்பா சொல்லி கொடுத்தாரா என்று சொல்லி புறஜாதிகள் இடித்து பேசுவார்கள். தேவ பிள்ளைகளே, அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் பேட்டிலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட கோலியாத்துக்கள் வந்தாலும் அவைகளை அடித்து நொறுக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெயித்தால் மொத்த பரலோகமும் ஜெயித்ததாக அர்த்தம். ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பதற்காகவே பிறந்தவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரலோகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோகம் வெற்றியடைய முடியும். தாவீதை ஆழமாய் கவனித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சேனையை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். சென்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். அவன் தனக்காக சுயமாய் தாவீது சண்டை போடவில்லை. தேவனுடைய சேனையை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த பக்தி வைராகியம் வெகுவாய் உங்களை பட்சித்து போட வேண்டும். நான்காவது, தாவீது காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன் என்ற எபிரேய வார்த்தைக்கு prudent in matters, அதாவது காரியத்தை பகுத்தறிய தெரிந்தவன் என்று பொருள். தேவ பிள்ளைகளே, டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஆவியின் வரங்கள் 9 இருக்கிறது. அதிலே இன்றைக்கு சபைக்கு மிக முக்கியமாய் தேவை என்னவென்றால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். பிரியமானவர்களே, என்ன ஆவியில இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆவியில இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆவியில இந்த பரிசுத்த வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவரோடு நடக்கிறோமா அல்லது வேற ஆவிகளோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நிச்சயமாய் தேவை. பிரியமானவர்கள், ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு வாலிப தங்கச்சி இருக்கிறாள் என்று சொன்னால், அங்கே அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எங்களுடைய காலத்தில் அப்படியா இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம் என்று சொல்லி கட்டுப்பாடுகளை ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது அவள் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். யாராவது அன்பு காமிக்க மாட்டாங்களான்னு சொல்லும் பொழுது, நான் உன்னை நேசிக்கிறேன்னு யாராவது சொன்னா போதும், உடனே அன்பு காமிச்ச உடனே கீழே டப்புன்னு பாவத்திலே விழுந்து விடுவார்கள். இப்படி பாவத்திலே விழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவிகளை பகுத்தறிகிற டிசர்னிங் ஸ்பிரிட் நிச்சயமாய் தேவை. டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை உங்க பிள்ளைகளுக்கும் இருக்குமே ஆனால் உங்க பிள்ளைகளும் காரிய சமர்த்தனாய் சமர்த்தியாய் இருப்பார்கள். 5வது, தாவீது அழகுள்ளவன். அகத்தில் மட்டுமல்ல, முகத்திலும் தாவீது அழகுள்ளவன் தான். சங்கீதம் 26:1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதலாவது, ஜட்ஜ் மீ லார்ட், என்னை ஜட்ஜ் பண்ணி பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் என்னை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றார். மாத்திரமல்ல, 2வது, பரீட்சித்து பாரும் என்று சொல்லுகிறார். பரீட்சித்து என்ற எபிரேய வார்த்தைக்கு டச் மீ லார்ட், என்னை தொட்டு பாரும் என்று சொல்லுகிறார். என்னுடைய உள்ளான அழகு, என்னுடைய வெளியான அழகை நீ தொட்டு பாரும், நான் எப்படிப்பட்டவன் பாரும் என்று சொல்லுகிறார். 3வது, ஸ்மெல் மீ லார்ட். ஈசாக்கு யாக்கோப்பை முகர்ந்து பார்த்து ஏமாற்றம் அடைந்தது போல அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில அவருக்கு நாம் முகர்ந்த வாசனையா இருக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றாற் போலதான் உங்களுடைய வெற்றியும் அமையும் பிரியமானவர்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதினுடைய தளபதி யோவாப் ராப்பாவின் மேலே யுத்தத்திற்கு போய் அங்கே 1 தாலந்து நிறைய ஒரு பெரிய கிரீடத்தை கொண்டு வருகிறார். 1 தாலந்து என்று சொன்னால் 35 கிலோவுக்கு அதிகம். அப்படிப்பட்ட 35 கிலோ வெயிட் உள்ள ஒரு பெரிய கிரீடத்தை கொண்டு வந்து தாவீதோட தலையில வைக்கிறாங்க.
தாவீதோட தலை தாங்கி இருக்குமா? சிலருக்கு கொஞ்சம் உயர்வுகள் வந்து விட்டால் தலகால் புரியாம ஆடுவார்கள். தலைகீழ இருப்பவனையும் நேராக்குவதுதான் வேதம். புரியமானவர்களே, தாவீதினுடைய மந்திரி சபையிலே ஒரு கம்புல பழைய சட்டை தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது. மந்திரிமாரெல்லாம் கேட்கிறாங்க, தாவீது ராஜா இவ்வளவு ஒரு பழைய சட்டையை கொண்டு வந்து இப்படி கம்புல தொங்க விட்டுருக்கிறீங்களே, அசிங்கமா இல்லையா? தாவீது சொல்லுகிறார், ஒரு தாளந்து நிறைய ஒரு பெரிய கிரீடத்தை, 35 கிலோ கிரீடத்தை கொண்டு வந்து யோவாப் என் தலையில வைக்கிறான். அப்படிப்பட்ட தலையில கிரீடமே வச்சாலும் எனக்குள்ள எப்பெல்லாம் பெருமை வருதோ அந்த சட்டையை கொஞ்சம் அப்படி அன்னார்ந்து பார்ப்பேன். இந்த தாவீது பெத்லகேம்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கிறவன், என்னை கொண்டு வந்து இவ்வளவு பொறுப்புகளை உயர்வுகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுவானா? தேவ பிள்ளைகளே, நாம் எந்த உயர்வுக்கு போனாலும் தாழ்மையிலே நம்மளை நினைத்தவரை துதியுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவருக்கு நிச்சயமாய் அவர் கிருபை கொடுக்கிறார். வாட்ச் த லில்லிஸ் ஹவ் தி க்ரோ. காட்டு புஷ்பங்கள் என்று இருக்கும், ஆங்கிலத்திலே லில்லிஸ் என்று இருக்கிறது. லில்லிஸ் என்றால் ஒயிட் கலர்ல இருக்கும், லைட் பிங்க் கலர் சேர்ந்து இருக்கும், அதுதான் லில்லி பூ. தேவ பிள்ளைகளே, அவைகளை கவனித்து பாருங்கள். அவைகளுக்கு உடுத்துவிக்கிற தேவன், காகங்களுக்கு போஷிக்கிற தேவன். சாலமோனுடைய நாட்கள் முதலாய் அவ்வளவு அழகாய் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் சாலமோன் அவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, நல்ல சட்டு போட்டிருந்திருக்கிறாரு. கர்த்தர் ஓர கண்ணால பார்த்திருக்கிறார், பய சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு பார்த்திருக்கிறார். கேபா ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியாய் வருகிறார். சாலமோனுடைய அறைகளிலே போட்டிருந்த அந்த காட்டன் துணி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கிச்சன்ல வேலை செய்யறவனே அவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருந்தா சாலமோன் எவ்வளவு ட்ரெஸ் பண்ணியிருப்பான் பாருங்க. தேவ பிள்ளைகளை, இதை தான் கர்த்தர் சொல்றாரு, சாலமோனுடைய நாட்கள் முதலாய் அவைகள் உடுத்தி இருந்தது இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை நல்ல ட்ரெஸ் இல்லை உடுத்திக்கிறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, நல்ல ட்ரெஸ்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். தங்குறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாய் கொடுப்பார். காக்கைகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பார். பிரியமானவர்களே, காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற தேவன் உங்களையும் உடுத்து வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது பாருங்க, எந்த உயர்வுக்கு போனாலும் அந்த பழைய சட்டையை அவன் மறக்கவே இல்லை. பெத்லகேம்ல ஆடு மேய்க்கும் பொழுது போட்டிருந்த அந்த சட்டையை மறக்கவே இல்லை. அவனுக்குள்ள பெருமை வரும் பொழுதெல்லாம் அந்த சட்டையை பார்க்கிறான். நான் தாவீது சாதாரணமான ஆடு மேய்க்கிறவன், இந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன குப்பையில கிடந்த எண்ணெய, ஆட்டு தொழுவத்துல கிடந்த எண்ணெய, கரவலாடுகளுக்கு பின்னாக தெரிந்த எண்ணெய இன்னைக்கு கர்த்தர் எடுத்து ஒரு பெரிய சிங்காசனத்துல உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னை நினைத்துக் கொள்வானாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் அநேக தேவைகள் மத்தியில் இருக்கும் பொழுது கைகோர்த்து கண்ணீரோடு ஜெபம் செய்தோம். வீட்டுல கிச்சன்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல கண்ணீர் வடித்து விட்டு நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து சென்றோம். நாங்கள் போய் திரும்பி வரும் பொழுது எங்களுடைய வீட்டு வாசல்ல அநேக ப்ரொவிஷன்ஸு, மளிகை சாமான், சில பொருட்கள் எல்லாம் இருந்தது. அதை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் சுற்றிலும் பார்க்கிறோம். யாரோ வைத்தார், எங்கே இருந்து கொண்டு வந்தார்கள், இந்த பொருள் எப்படி வந்தது எதுவும் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து உள்ளே வைத்து விட்டு குறிப்பிட்ட ஒரு பொருளான எண்ணெய் டப்பாவை எடுத்து பார்க்கிறேன். அந்த எண்ணெய் டப்பா இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கும் அந்த எண்ணெய் டப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நான் ஒரு சாதாரணமான ஒன்றுமில்லாம இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த டப்பா. இன்னைக்கும் அதை நான் பார்க்கும் பொழுது தாழ்மையில என்னை நினைத்தவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எபினேசரே நன்றி என்று சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார் என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார். குப்பையில இருக்கிற மனிதனையும் கோபுரத்துல கொண்டு போய் வைக்க உயர்த்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. எபினேசருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. தாழ்மையில நினைத்தவரை துதியுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனை நீங்கள் துதிக்க துதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, எபினேசரே நன்றி என்று சொல்ல சொல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த முடியும். அதற்கு நான் மிகச்சிறந்த உதாரணம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். 6வது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அவன் என்றால் எசேக்கியா ராஜாவை குறிக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். அவரோடு கர்த்தர் இருந்தார். முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தது மோசே. மோசேக்கு முன்னும் யாரும் கிடையாது, அவருக்கு பின்னும் யாரும் கிடையாது. ஞானத்திலே சிறந்தவர் சாலமோன், அவருக்கு முன்னும் யாரும் கிடையாது, அவருக்கு பின்னும் யாரும் கிடையாது. ஆனால் எசேக்கியாவின் நாட்களிலே பார்க்கும் பொழுது
எசேக்கியா கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வெண்கல கோலை உடைத்து போட்டு மோசேயின் காலம் துவங்கி அவர்கள் அதுக்கு தூபம் காட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதை பார்த்த எசேக்கியா அதை உடைத்து போட்டு அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிடுகிறார். பீஸ் ஆஃப் பிரான்ஸ் என்று, இது ஒரு வெண்கல துண்டு, இது ஒன்றும் கடவுள் கிடையாது என்று சொல்லி அதை உடைத்து போடுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருந்தார். பிரியமானவர், நாம் அநேக வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்வோம். ஆனால் 2 நாளாகமம் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் கண்டுகொள்வீர்கள், அவரை விட்டு விடுவீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எந்த சபையிலும் இருப்பதில்லை, எந்த வீடுகளிலும் இருப்பதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் இந்த காலத்துக்கு தேவை. பிரியமானவர்களே, தேவனை தேடினால் நாம் கண்டுகொள்ளலாம். அவரோடு நாம் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவர் வர வர விருத்தி அடைந்தார், மகா பெரியவனானான் என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியா கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததினால அவரோடு கர்த்தர் இருந்தார். மரியாள் தாழ் மேலே அடிமை நினைத்து பார்த்தீர் என்று சொன்ன பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக என்று சொன்னார். இந்த நாளில் தானே நீங்கள் கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.